Exercise 2.2, question number 1, third subdivision. 6x square minus 3 minus 7x. So, இந்த polynomial ஆர்டராக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அதை எடுத்து ஆர்டராக எழுதிக்கணும். ஸோ 6x ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் வரணும். அப்போது மைனஸ் 7x, இந்த 3 லாஸ்ட்டாக வந்துடணும், மைனஸ் 3. ஸோ இதுதான் கரெக்டான ஆர்டரில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 6 into minus 3, that is 6 3s are 18, plus into minus minus, அப்போ minus 18. Sum is equal to coefficient of x, that is minus 7, அப்போ minus 7. மல்டிப்ளை பண்ணால் minus 18 வரணும், ஆட் பண்ணால் minus 7 வரணும். எப்படி? 9 2s are 18, அப்போது 9 2s are 18. இப்போ இங்கே நம்மளுக்கு மைனஸ் சைன் வேணும். அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் மைனஸ் வரும். அப்போது minus 9 plus 2 minus 7, minus 9 into 2 minus 18. Now 6x minus 9, 6x plus 2 is equal to 0. இப்போ 6x minus 9 is equal to 0 தனித்தனியாக போட்டுக்கலாம். 6x plus 2 is equal to 0. அப்போது ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். 6x minus 9 ரைட் சைடில் கொண்டு போகும்போது ப்ளஸ் 9. இப்போ எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு 6 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ரைட் சைடில் வரும்போது டிவிஷனாக மாறும். அப்போது பை 6 கேன்சல் பண்ணால் ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 3. அப்போது 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். 3 3s are 9, 3 2s are 6. அப்போது x is equal to 3/2. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். 6x plus 2 is equal to 0. இங்கே ப்ளஸ் 2 ரைட் சைடில் வரும்போது மைனஸ் 2வாக மாறும். அப்போது 6x is equal to minus 2. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு ரைட் சைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு இதை ரைட் சைடில் கொண்டு வரணும். அப்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ரைட் சைடில் வரும்போது டிவிஷனாக மாறும். அப்போது பை 6. ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 2. அப்போது 2 1s are 2, 2 3s are 6. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 1/3. அப்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3/2, பீட்டா இஸ் ஈக்குவல் டு minus 1/3. ஸோ இதுதான் இதனுடைய ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இப்போது சம்மும் ப்ராடக்ட்டும் வெரிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஜீரோஸ் வெரிஃபை பண்ணிடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/2 ப்ளஸ் minus 1/3. இப்போது டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 3 2s are 6. அப்போது இங்கேயும் இந்த டினாமினேட்டர் 6ஆக மாற்றணும், இந்த டினாமினேட்டரையும் 6ஆக மாற்றணும். அப்போது 6ஆக மாற்றணும்னா we have to multiply by 3. இப்போ கீழே டினாமினேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3 3s are 9. அப்போது 9/6. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே 6ஆக மாற்றணுன்னா 3 2s are 6. இப்போது டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 1 2s are 2, 2/6. இப்போ ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர் வந்துடுது. ஸோ காமனாக வெளில எடுத்துடலாம். 9 minus 2. 9 minus 2 is 7/6. இப்போது அதனுடைய ஃபார்முலா வச்சு வெரிஃபை பண்ணலாம். A is equal to 6, B is equal to minus 7, C is equal to minus 3. இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கலாம்.
is equal to minus b by a. அப்போது மைனஸ் பியோட வேல்யூ minus 7 by ஏவோட வேல்யூ 6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 by 6. ஸோ இங்கேயும் 7 by 6, இங்கேயும் 7 by 6. Hence, sum of zeros verified. Next, product of zeros கண்டுபிடிக்கணும். Alpha beta is equal to 3 by 2 into minus 1 by 3. So 3 and 3 will get cancelled. ஏன்னா நியூமரேட்டரில் ஒரு 3, டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்குது. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இப்போ minus 1 by 2. So alpha beta is equal to c by a. c ஓட வேல்யூ minus 3 by a ஓட வேல்யூ 6. ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 3. 3 1s are 3, 3 2s are 6. ஸோ minus 1 by 2. ஸோ இங்கே minus 1 by 2, இங்கே minus 1 by 2. Hence, verified. Hope you all understood. Thank you, children. Have a great day.